வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதலடை பருவ பொதுத் தேர்வு 2024 மேல்நிலை முதலாம் ஆண்டுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இயற்பியல். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் போஸ்ட் மிட்டம் டெஸ்ட் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 35, பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 14 கட்டாயமாக விடையளிக்கும். ரேடியன் வரையறை. 2 வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளன, எவ்வாறு கண்டறிவாய்? எஸ்ஐ அலகுமுறையின் சிறப்பியல்புகள் யாவை? ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கோண இயக்கத்தோட இயக்க சமன்பாடுகளை எழுதுக. சார்பு திசைவேகம் என்றால் என்ன? ஒரு வட்டத்தின் ஆரம் 3.12 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு காண்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய எண்ணூறுகளை கணக்கிடுவதன் விதியினை தருக, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையினை பெறுக. 10 மீட்டர் உயரத்தில் இருந்த இரும்பு பந்து மற்றும் இறகு இரண்டுமே ஒரே நேரத்தில் விழுகின்றன. இரும்பு பந்து மற்றும் இறகு இரண்டும் தரையினை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? இரும்பு பந்து மற்றும் இறகு இரண்டும் தரையினை அடையும் போது அவற்றின் திசை வேகங்கள் எவ்வளவு? காற்று தடையினை புறக்கணிக்கவும். அதே மாதிரி கீழ்கண்டவற்றில் குறிப்பு எழுதுக. அலகு பரிணாமற்ற அளவுகள். கிடைத்தளத்துடன் குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படும் எரிபொருளின் பெரும உயரம், பறக்கும் நேரம், இவற்றிற்கான கோவையினை பெறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 5 10 பிழைகளின் வெவ்வேறு வகையினை விளக்குக. பரிமாண பகுப்பாய்வின் பயன்கள். தனி ஊசல் ரொம்ப முக்கியம். வெக்டர்களுடைய கூடுதல் முக்கோண விதியினை விளக்கும். மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கவும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் போஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.